உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி லீவு, ஸோ அதனால் அப்படியே வெளியே வந்தேன். பனி சும்மா கொட்டி தீர்த்துருக்கு, பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நிறைய விலாக்ஸ் வந்து இங்கே நிறைய பேர் போட்டிருப்பாங்க, தமிழர்கள். அவங்களுக்கு என்ன, இங்கே வந்துட்டு நம்ம இந்த நாட்டை காட்டுறதும் அதை காட்டுறதும் அது அவங்கள ஒரு பொழுதுபோக்கு. ஓகே, அவங்க அப்படியே அதை மொழி சார்ந்தும் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். அது யூஎஸில் இருந்து விலாக் செய்கிறவங்க கொஞ்சம் மொழி உணர்வோடையும் நிறைய விஷயங்கள் செஞ்சாங்கன்னா இங்கே பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, அது அவங்களோட விருப்பம். ஓகே, என்ன ஒரு விஷயம், நான் சுமார் இதுகளை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது, ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் பார்த்தேன். அதான் எனக்கு லேட்டாக தெரிஞ்சிருக்கு அந்த விஷயம். தெரியாதுன்னு சொல்லணும். தேசியம் தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் பேசப்பட்டிருக்குது. பிறகு தமிழ் தேசியம், பிறகு திராவிடம், பிறகு இதுவும் பேசப்பட்டிருக்கு. என்ன, தலித்தியம் ரைட், தலித் மக்களோட பற்றின அது ஒரு தனி சப்ஜெக்டாகவே இருந்திருக்கு. ஸோ அவங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் அது தனியாக போயிட்டு அதை அப்படி பேசினாங்கன்றது தெரியலை எனக்கு. தமிழ் தேசியத்தில் ஜாதி வேறுபாடுகளை பேசாதால் அவங்க தனியாக போய் அதை பேசினாங்களான்றது தெரியலை. பட் இருந்தாலும் அது ஒரு காலத்தோடு முடிஞ்சுது. ஸோ அவங்க வந்து அந்த தலித்தியம் மக்கள், அதாவது அந்த கோட்பாடுகளை கொண்டவங்கள, அதாவது அவங்கள ஜாதியால் அடிமைப்படுத்துகிறாங்கன்ற நினைப்பில் இருக்கிறவங்க, அவங்க தயவு செய்து திராவிடத்தோடு போய் நிற்காமல் தமிழ் தேசியத்தோடு நின்று போராடுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். திராவிடம் ஒரு நாள் உங்களுக்கு கை கொடுக்காது. ஏன்னா திராவிடம் தலித்தியத்தோடையும் நிற்கும், தேசியத்தோடையும் நிற்கும், தமிழ் தேசியத்தோடையும் அதுக்கு தேவைன்னா நிற்கும். பட் தமிழ் தேசியத்தோடு இணையாத ஒரு நாளும் திராவிடத்தோடு இணையாது. அப்போ தலித்தியம் பேசுகிறவங்க கொஞ்சம் தயவு செய்து இங்கே தமிழ் தேசியத்தோடு நின்று போராடினா அது ஒரு வெற்றி பாதையை கொண்டு போகுன்னு நான் நம்புகிறேன். ஸோ தயவு செய்து ரஞ்சித் மரியாக்கள் அவங்கள டைவர்ட் பண்ணி வேறு திராவிடத்தோடு கொண்டு போய் சேர்க்காமல் தமிழ் தேசியத்தோடு கொண்டு வந்து சேர்த்து வச்சிங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நிறைய விஷயம் நாங்கள் செய்யலாம். நன்றி.